வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தேனி மெடிக்கல் காலேஜை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். 2024 எவ்வளோ கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம், எம்பிபிஎஸ்க்கு எவ்வளோ கட் ஆஃப் எதிர்பார்க்கலாங்கிறது, சீட் மேட்ரிக் எப்படி இருக்குது, ஆல் இந்தியா கோட்டாவில் எத்தனை சீட் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு கோட்டாவில் எத்தனை சீட் கொடுத்துருக்காங்க, கேட்டகரி வைஸாக எந்தெந்த கேட்டகரிக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற கவுன்சிலிங்கில் எத்தனை சீட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும், எவ்வளோ ஃபீஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும், 2022 2023 உள்ள கட் ஆஃப் ஆல் இந்தியாவில் எவ்வளோ முடிஞ்சிருக்குது அப்படிங்கிறதும், அதே மாதிரி ஸ்டேட் கோட்டாவை பொறுத்தவரையில் 7.5க்கு எத்தனை முடிஞ்சிருக்குது, 2022 2023 எவ்வளோ முடிஞ்சிருக்குது, அதே மாதிரி 92.5%ல் 2022 2023 எவ்வளோ முடிஞ்சிருக்குது அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். தேனி மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரையில் 2004 தான் எக்ஸ்ட்ராடனேஷன் பண்ணியிருக்காங்க. இது 100 சீட்டு ஒரு வருஷத்துக்கு எம்பிபிஎஸ் சீட்டு வந்திருக்கு. இதில் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழே தான் வந்திருக்குது. இது டோட்டல் காலேஜோட ஏரியா 19 ஏக்கரு. இது வைகை டேமில் இருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது, நம்ம பக்கத்தில் இருக்க வைகை டேமுக்கு. இது ஆல் இந்தியா ரேங்கை பொறுத்தவரையில் 190வது ரேங்கில் இருக்குது. தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்கை பொறுத்தவரையில் 15வது ரேங்கில் இருக்குது. இதில் தேனியில் மொத்தம் பேஷண்ட் ஒரு நாளைக்கு சராசரியாக 70 பேஷண்ட் வர்றாங்க. ஹாஸ்பிட்டல் பெட்டு 600 பெட் இருக்குது இந்த ஹாஸ்பிட்டலில், தேனி மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில். இதை பொறுத்தவரையில் ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரையில் 15% ஒதுக்கியிருக்காங்க. தமிழ்நாடு கோட்டாவை பொறுத்தவரையில் 85%. இந்த 85% தமிழ்நாடு கோட்டாவில் எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னா, ஜெனரல் கோட்டாக்கு ப்ளஸ் ஸ்பெஷல் கோட்டா இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி தான் உங்களுக்கு 85% கொடுக்குறாங்க. இந்த ஜெனரல் கோட்டா எப்படி பிரிக்கிறாங்கன்னா 7.5 ப்ளஸ் 92.5. இந்த 7.5னா 6லேருந்து 12 வரைக்கும் படிக்கிற கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. மீதி உள்ள 92.5% எல்லா கேட்டகரியும் கொடுக்குறாங்க. இந்த 7.5லே எல்லா கேட்டகரியும் வரும். ஸ்பெஷல் கோட்டாவை பொறுத்தவரையில் பிடபிள்யூடி, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ் மேனாக பிரிக்கிறாங்க. இதில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, 92.5%க்கு 18,073 ரூபா கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபீஸு டியூஷன் ஃபீஸ் தான் இது ஃபுல்லாக டியூஷன் ஃபீஸு. அதே மாதிரி எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியை பொறுத்தவரையில் 12,073 ரூபா டியூஷன் ஃபீஸ் எடுக்கிறாங்க. இது போக ஹாஸ்டல் ஃபீஸு, அப்புறம் மெஸ் பில்லு இதெல்லாம் தனி. இது டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட்டை மொத்தம் 9 பிரான்ச் இருக்குது. இதில் எம்டி 9 சீட் இருக்குது. அதே மாதிரி இஎன்டி 8 சீட் இருக்குது. இதில் சீட் மேட்ரிக்கை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சீட் மேட்ரிக்கை பொறுத்தவரை ஆல் இந்தியா 15% இதில் 100 சீட் இருக்கனால 15 சீட்டாக கன்வெர்ட் ஆகுது 15%. இதில் அன்ரிசர்வ்க்கு 5 சீட் கொடுத்துருக்காங்க. ஜெனரல் இடபிள்யூஎஸ்க்கு 2 சீட் கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு 2 சீட் கொடுத்துருக்காங்க. எஸ்டிக்கு 2 சீட் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 4 சீட் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பிடபிள்யூடிக்கு 1 சீட் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 15 சீட் இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாடு ரிசர்வேஷனில் 85% எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓசியை பொறுத்தவரை 26, பிசியை பொறுத்தவரை 23, பிசிஎம்மை பொறுத்தவரையில் 3, எம்பிசியை பொறுத்தவரையில் 16, எஸ்சியை பொறுத்தவரையில் 13, எஸ்சிஏயை பொறுத்தவரை 3, எஸ்டியை பொறுத்தவரை 1, மொத்தம் 85. இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் பொறுத்தவரை ஸ்பெஷல் கோட்டா அப்புறம் 7.5 எல்லாம் உள்ளடக்கம் தான் இந்த 85%. இப்போ ஆல் இந்தியா கோட்டோட கட் ஆஃப் 2022 2023 எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். ஜெனரல் கோட்டை பொறுத்தவரையில் 2022 629 முடிஞ்சிருக்கு. 639 2023 முடிஞ்சிருக்கு. 10 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. ஓபிசியை பொறுத்தவரை 2022 621 முடிஞ்சிருக்குது. 2023 பொறுத்தவரை 635 முடிஞ்சிருக்கு. 14 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. இடபிள்யூஎஸ்ஸை பொறுத்தவரை 2022 612 முடிஞ்சிருக்குது. 621 2023 முடிஞ்சிருக்குது. 9 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. அதே மாதிரி எஸ்சியை பொறுத்தவரையில் 538 2021 முடிஞ்சிருக்குது. 2023 பொறுத்தவரையில் 554 முடிஞ்சிருக்கு. 16 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி எஸ்டியை பொறுத்தவரையில் தேனி மெடிக்கல் காலேஜில் 466 முடிஞ்சிருக்குது 2022.
478 முடிஞ்சிருக்கு 2023. 12 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்கு. இதில் வந்து ஜெனரல் பிஹெச்சி எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. 2022 பொறுத்தவரை 108 முடிஞ்சிருக்குது. 2023 பொறுத்தவரை 170 முடிஞ்சிருக்குது. 62 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது. நம்ம போடுற அனைத்து கட்டாப்பு வந்து ரவுண்டு 1 பேஸ் பண்ணி தான் நம்ம போட்டுட்ருக்கோம். ரவுண்டு 2 ரவுண்டு 3ல வந்து நம்ம போடலை. ஏன்னா வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் நிறைய இருக்குது. அது வந்து நம்ம வந்து 2024 கால்குலேட் பண்ணதுக்கு சிரமம். ஆனால் 2021 நம்ம கால்குலேட் பண்ணிகிட்ருக்கோம். இது 7.5 பொறுத்தவரையில் 2022லையும் 2023லையும் ஓசியில் வந்து எந்த சீட்டும் போடலை. பிசியை பொறுத்தவரை 2022 7.5ல் 325 மார்க்கில் முடிஞ்சிருக்கு. இது ரவுண்டு 1 தான். 2023 பொறுத்தவரையில் 411 முடிஞ்சிருக்கு. 86 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது. எம்பிசியை பொறுத்தவரையில் 2022 335 முடிஞ்சிருக்கு. 2023 397 முடிஞ்சிருக்கு. 65 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது. பிசிஎம்மில் 2022 23 போடலை. எஸ்சியில் வந்து 2022 போடலை. 2023 பொறுத்தவரையில் 381 முடிஞ்சிருக்கு. எஸ்சிஏயில் 2022 264 முடிஞ்சிருக்கு. 2023 404 முடிஞ்சிருக்கு. 140 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்கு. எஸ்டியில் 2022 2023 போடலை. அதே மாதிரி இப்போ 92.5% எவ்வளோ முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். 2022 2023லையும் 2022 பொறுத்தவரையில் ஓசியில் வந்து 594 முடிஞ்சிருக்குது. 2023 பொறுத்தவரையில் 609 முடிஞ்சிருக்கு. 15 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்கு 2022க்கு 2023க்கு இடையில். அதே மாதிரி பிசியில் வந்து 575 முடிஞ்சிருக்கு 2022. 2023 பொறுத்தவரை 598 முடிஞ்சிருக்கு. 23 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்கு. பிசி எம்மை பொறுத்தவரையில் 550 முடிஞ்சிருக்கு 2022. 573 முடிஞ்சிருக்கு 2023. 23 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி எம்பிசியை பொறுத்தவரையில் 548 2022, 572 2023, 24 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்கு. எஸ்சியை பொறுத்தவரையில் 447 2022, 449 2023, 52 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்கு. எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 381 2022, 443 2023, 62 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்கு. எஸ்டியை பொறுத்தவரையில் 338 2022, 413 2023, 75 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்கு 2023. இப்போ 2022 விட இந்த தேனி மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரையில் அதிக வித்தியாசம் இருக்குது. இப்போ அதாவது எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு வந்து 52 62 75 மார்க் டிஃப்ரெண்ட்டில் இருக்குது. மற்ற கேட்டகரியில் வந்து சராசரியாக வந்து 20 மார்க் வச்சுருக்கோம். 15 மார்க்லேருந்து 24 மார்க் ஹையாக இருக்குது. 15 மார்க் ஆவரேஜாக இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து இது 2ஆக எடுத்துக்கிடுவோம். 2024 பொறுத்தவரையில் அதாவது பிசி எம்பிசி பிசிஎம்மை பொறுத்தவரையில் இந்த கட் ஆஃப்லேருந்து ஒரு 20 மார்க்கு எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்மளுக்கு தேனி மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியை பொறுத்தவரையில் ப்ளஸ் இது வந்து 520க்கு மார்க்குக்கு பக்கத்தில் நம்ம இருந்தோம்னா சேஃப் ஸ்கோராக இருந்துக்கலாம். அதாவது 92.5 பொறுத்தவரையில் 2024. அதே மாதிரி 7.5 பொறுத்தவரையில் இங்கே அதிகமாக வந்து எஸ்சிஐக்கு தான் 140 மார்க் வித்தியாசம் 2022 2024 கிடையில. எஸ்சிக்கு வந்து இல்லை, அதாவது 381 முடிஞ்சிருக்குது. பிசிஎம்மு இல்லை, இந்த இதில் போடலை. பிசியை பொறுத்தவரை 86 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்கு. எம்பிசியை பொறுத்தவரை 65 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது. இதில் ஓவராலாக பார்க்கும்போது நம்ம வந்து 2023 வந்து 22 விட அதிக மார்க் வித்தியாசத்தில் இருக்குது. 22 பொறுத்தவரையில் 300 ப்ளஸ், 24 பொறுத்தவரையில் 300 + 400 ப்ளஸ்ஸு. இதில் வந்து நம்ம வந்து 400 ப்ளஸ் இருந்தால் தேனி மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு 7.5ல். ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரையில் நம்மளுக்கு அதிக வித்தியாசம் வந்து பிஹெச்சில் இருக்குது. பாருங்கள் 108 தான் 2022 முடிஞ்சிருக்குது. 170 2022 62 மார்க் வித்தியாசம் முடிஞ்சிருக்கு. சராசரியாக வந்து நம்ம 10 மார்க்குக்கு அதிகமாக இருந்தால் இதை விட, அதாவது 2023 கட் ஆஃபோட ஃபஸ்ட் ரவுண்டை விட நம்மளுக்கு வந்து 10 மார்க் எக்ஸ்ட்ரா இருந்தால் ஆல் இந்தியா கோட்டாவில் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டு கிளைம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
அதனால் பயப்பட வேண்டாம். சீட் மெட்ரிக்கை பொறுத்தவரையில் வந்து உங்களுக்கு வந்து நம்ம தனியாக போடுவோம். மொத்தம் எத்தனை சீட் இருக்குது, எத்தனை இந்த காலேஜில் இருக்குங்கிறத தனியாக போடுவோம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சீட்டு தான் தேவை நம்மளுக்கு அப்படின்னு நினச்சி நம்ம படிப்போம். அதனால் நல்ல மார்க் எடுக்கலாம், உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். டென்ஷன் இல்லாமல் படிங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.